அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் வார்டு நம்பர் 95ங்க. இந்த ஏரியா பேர் வந்து அருள் கார்டன். இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஏன்னா எங்கள் கார்ப்பரேஷன் சார்பாக அரசு அதிகாரிகள், அப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் மேடம், அப்புறம் இவங்க எல்லாம் இன்றைக்கி வராங்க. ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த அருள் கார்டனை பற்றி பொதுவாக சொல்லணும்னா சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு இடங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து அவர்களுக்கு புனிதம், கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலயம் புனிதம், அதே மாதிரி இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் புனிதம். ஆனால் இந்த அருள் கார்டனுக்கு பார்த்திங்கன்னா சமத்துவம் புனிதங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த ஒற்றுமைக்கு கிடைச்ச பரிசு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அரசு அதிகாரிகள்லாம் இங்கே வராங்க. மேயர் வராங்க, துணை மேயர் வராங்க, கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லாமே வராங்க, எங்களுடைய மக்கள் குழந்தைகள் எல்லாமே வராங்க. அவங்களுக்கு நாங்கள் சிறப்பான மரியாதை கொடுக்குறோங்க. இவங்க எல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள், எல்லாருடைய பங்குமே இதில் இருக்குங்க. இங்கே மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி அருள் கார்டன் எல்லா இடத்துலையுமே பேர் தெரிஞ்சிருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாம் வந்தது. அவங்கள நாங்கள் வரவேற்று ஒரு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க. நீங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். சார், இங்கே கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சேங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு அவங்க செவி கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் நல்லா பண்ண முடியுமோ நல்லா பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இந்த பார்க்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் மதிப்பீட்டில் இந்த வார்டிலே பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற இந்த வட்டாரத்தில் இந்த ஒரு வார்டில் தான் இந்த பார்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய தெற்கு மண்டல தலைவர் கவுன்சிலர் அக்கா, எங்களுடைய அக்கான்னு தான் சொல்லுவோங்க. நாங்கள் அவங்கள கவுன்சிலர்னு சொல்ல மாட்டோங்க. எங்கள் வீட்டில் அவங்க ஒருத்தவங்க அக்கா, தனலட்சுமி அக்கான்னு தான் சொல்லுவோம். அவங்க தான் இதுக்கு முழு காரணங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு சர்க்கிள் இருக்குங்க, தூரி போட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் மண் போட்டு செடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்கள், அவ்வளவு செடி கொடிகளை வச்சுருக்காங்க. இயற்கைக்கு நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறோங்க. அதனால் அவ்வளோ செடி கொடிகள் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி வயதானவங்க வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே சேர் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வயதானவர்கள் வந்தால் பார்க்கில் உட்காந்துக்கிறதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அருள் கார்டன் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிறுவர் பூங்கா வந்து இன்றைக்கி திறக்கப்பட உள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த வந்துட்டு ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டு இந்த அருள் கார்டனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு மண்டலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஏரியாவாக எல்லா விதமான வந்துட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும், இல்லை நாங்களோட சமத்துவமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் எங்களோட வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, பொங்கல் விழா, எல்லா விழாவும் நாங்கள் இங்கே சிறப்பான முறையில் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெற்கு மண்டல தலைவர் வந்துட்டு தனலட்சுமி அக்கா வந்து அவங்கள நான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது, அதாவது நம்மளோட வந்து திமுக ஆட்சி இங்கே வரும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனையிலேருந்து நல்ல தண்ணி பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. இப்போ வந்துட்டு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85% ஆஃப் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏற்பாடு செஞ்சு